இன்றைக்கி நம்ம சுக்குமல்லி காஃபி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுக்குமல்லி காஃபி தேவைப்படுறப்போ இன்ஸ்டண்ட்டாக இதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அரை கப் சுக்கு வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம். இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் 1/4 கப் மல்லி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மல்லி லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சதுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது, கசப்பான டேஸ்ட் வந்துடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது சிவந்துடுச்சு. இந்த மாதிரி சிவந்ததுக்கப்புறம் நம்ம இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ இதை ஆறட்டும். இப்போ இதை ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு பவுடராக அரைச்சிடலாம். இப்போ இது கூட அரை கப் சுக்கு பவுடர் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சதுலேருந்து அரை கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு பவுடரை. இப்போ நமக்கு சுக்குமல்லி காஃபி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.